யூஎன்னுடைய ஜெனரல் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறார். அந்த அறிவிப்பு என்ன தெரியுமா? ஹேண்ட்ஃபுல் டொனேஷன். எல்லா நாடுகளும் பல $1000 கொண்டு எங்கே கொட்டுறீங்க? உக்ரைனில் கொண்டு கொட்டுறீங்க. ஆனால் இதெல்லாம் கிரைண்டில் அந்த தானிய ஏற்றுமதி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கான கால் தூசிக்கு கூட வராது அப்படின்னு சொல்லிட்டார். வெறும் 10 தினங்கள் தான் ஆச்சு ரஷ்யா இந்த தானிய ஏற்றுமதி டீல்லேருந்து வெளியில் வந்து. 10 தினங்களில் கோதுமையினுடைய விலை 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி இன்னும் போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோதுமை பல மனிதர்களாலும் வாங்க முடியாத நிலைமைக்கு போகலாம். கோதுமை இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி தேடிப்புவாங்க. அங்கே எகெயின் ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் இந்த ஃபுட் சைக்கிளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் உலக நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் கணக்கீடு செஞ்சு அதற்கு ஏதாவது செய்ய முடியுமாங்கிற பிளானை போட்டு அதை சரிப்படுத்துறதுக்கே ஒரு 2-3 வருடங்கள் ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரஷ்யாவினுடைய முக்கியத்துவமும் ரஷ்யா வந்திருந்த இந்த தானிய ஏற்றுமதிக்கான முக்கியத்துவத்தையும் உலக நாடுகள் புரிந்து கொள்வீர்களா இல்லையா? இல்லை நீங்கள் காசை மட்டும் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? யுத்தத்தில் வெப்பன்ஸ் மட்டும்தான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது தவறு. ஒரு வெப்பனாக வாட்டரையும் மாற்றலாம், ஃபுட்டையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஐநா சபையினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய உண்மை நம்ம எல்லாருக்குமே தெரியும். தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்துகிறது சீனா அப்படிங்கிறது எல்லாரும் பேசின ஒரு டாபிக். தண்ணீரையே ஆயுதமாக பயன்படுத்தும் போது ஆயில் எவ்வளோ பெரிய ஆயுதம். ஆயில் இல்லைனா முதல் உலகப்போர், 2வது உலகப்போரில் பாதி உலகப்போர் பாதி நாடுகள் பங்கேற்கவே செஞ்சுருக்காது. சரிப்பா, ஆயிலையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை தானியம், சாப்பாட்டுக்கான பிரச்சனை. பல நாடுகளில் ஹீட் வேவியா, எங்கேயுமே சாப்பாடு இல்லை. எல்னினோன்னு ஏதோ சொல்கிறாங்க, வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அதுவே மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது. ரிசர்ஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அதிகமாகுது. இன்றைக்கி பாருங்கள், அமெரிக்கா கிட்டத்தட்ட அவங்களுடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 20 வருஷங்கள் இல்லாத அளவுக்கு உயர்த்துறாங்க. அப்படி உயர்த்திய பிறகு இன்னும் உயரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுனால என்ன நடக்கும்? கடன் வாங்குறது குறையும். கடன் வாங்கின நபர்கள் மறுபடியும் அவங்களுடைய கடனை செலுத்துவதற்கு தாமதம் ஏற்படலாம். அமெரிக்காவில் அந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகப்படுத்துது அப்படிங்கிறது பிற நாடுகளும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவதற்கான ஒரு ஊக்கமாக அமையும். அப்படி மாறும்போது நிறைய பேர் வாங்குறத நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா கடன் வாங்கி தான் நம்ம ஏதாவது வாங்கணும். வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் எல்லாம் நின்றுடும். ப்ரொடக்ஷன் நின்றுச்சுன்னா அடுத்ததாக உலகத்தில் ஒரு பெரிய எக்கனாமி பபுள் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிக்கும். பல பேங்க் அப்படிங்கிறது திவாலாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான் அமெரிக்காவில் சில வங்கிகள் எல்லாமே திவாலாகி போனது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் சீக்கிரமாக முடிவு பெறவில்லை என்றால் எப்பா நீங்கள் நினைக்காத பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிற வார்னிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, வார்னிங் இவங்களுக்கு தானே. அப்படின்னா ரஷ்யா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ரஷ்யா சும்மா ஜம்முன்னு ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்தாங்க. அந்த மீட்டிங் என்ன, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரஷ்யா கிட்டத்தட்ட ஒரு 40 நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளுடைய தலைவர்கள்லாம் வராங்க. 2-3 நாடுகளுடைய பிரசிடென்ட்ஸ் வராங்க. எகிப்தினுடைய பிரசிடென்ட் வந்திருக்காரு, சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய பிரசிடென்ட் வந்திருக்காங்க. எல்லாரும் கூடயும் பேசுகிறார். பயப்படாதீங்க, இனி உலகம் இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு அஞ்சு, ஒரு நாட்டினுடைய பொருளாதார தடைக்கு அஞ்சு பயந்து இருக்கக்கூடிய உலகம் கிடையாது. நாம் மல்டி போலார் வேர்ல்டுக்குள்ளே போகிறோம். இந்த மல்டி போலார் வேர்ல்டு அப்படிங்கிறதுல பல உலக நாடுகள் ஒன்றிணைந்து தான் இந்த பூமியை கட்டுப்படுத்த முடியும். பூமியில் என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம தான் முடிவெடுக்கணும். ஒரு நாடு முடிவெடுக்கக்கூடாது. ஒரு நாட்டை நம்ம ஓரம் கட்டிட்டு எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த தேரை இழுக்கலாம். அப்படி இந்த தேரை இழுக்கும்போது ஆப்பிரிக்காவுக்கும் முக்கியமான பங்கு கொடுக்கப்படும். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு முக்கியமான பங்கு கொடுக்கப்படும். 6 ஆப்பிரிக்க நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் எங்களுடைய தானியங்களை நம்பி இருந்தாங்கல்ல, 2-3 மாதங்களுக்கு உங்களுக்கு தேவையான தானியங்கள் எல்லாம் ஃப்ரீ, நான் தரேன். இன்னும் 1 வருடம் ஆனாலும் அந்த தானியத்தை உங்களுக்கு தருவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ரஷ்யா தரும். யார் கொடுப்பா இந்த மாதிரி அறிவிப்பை? ஃப்ரீயாக தரேன்டா, வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இது வேணும், இந்த தானியம் வேணும். இவ்வளோ நாள் இந்த தானியம் உக்ரைன் வழியாக போனது, உக்ரைன் ஏற்றுமதி செஞ்சதெல்லாம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவங்களுடைய ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டாங்க. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தரல. எனக்கு அதுவே மனது பதப்பதைக்கிறது. நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் எடுங்க. உங்களுக்கான அடுத்த லெவல் என்ன, உங்களோட அடுத்த காய் நகரத்தில் என்ன, ரஷ்யா உங்கள் கூட என்னெல்லாம் நிற்க போகுது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தனித்தனியாக நான் டிஸ்கஸ் பண்ணணுங்கிறார். ஆப்பிரிக்க நாடுகள் தலைவர்கள் கூட தனித்தனியாக நான் டிஸ்கஸ் பண்ணணுங்கிறார். அப்படி சவுத் ஆஃப்ரிக்கா கூட, எகிப்து கூடலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன் தனித்தனியாக அவர் டிஸ்கஸ் பண்ணணும்? அங்கே தான் ரஷ்யாவினுடைய அடுத்த காய் நகர்த்தல் இருக்கிறது. சரிப்பா, இவங்கெல்லாம் தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது புட்டின் அவர்கள் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்களே, கவுண்டர் ஒஃபென்சிவ். உக்ரைனுடைய கவுண்டர் ஒஃபென்சிவ்னுடைய செகண்ட் வேவை உக்ரைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கண்கூட தெரியுது, அவங்கக்கிட்ட இப்போ நிறைய ஆயுதங்கள் இருக்குது. ஏன் இதை சொல்லியிருக்காரு?
முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. கவுண்டர் ஒஃபென்சிவை செகண்ட் வேவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு இவர் சொல்கிறாரு. அப்படின்னா ரஷ்யாவும் அடிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எந்த மாதிரி அடினா, இதுக்கு மேலே அவன் கவுண்டர் ஒஃபென்ஸுங்கிற பெயரே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடியாக இருக்கும். ஏன்னா கிரீமியாவினுடைய பிரிட்ஜில் 2வது முறையான தாக்குதல் நடக்கும்போது ஒடிசா துறைமுகத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ரிவர் போர்ட் வர ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழித்தார்கள் ரஷ்யாவினுடைய ஏவுகணை. ரஷ்யா வீசின ஓனிக்ஸிலிருந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய பலதரப்பட்ட ஏவுகணைகள் எல்லாமே சர்றுன்னு போய் உக்ரைனுடைய உள்கட்டமைப்பை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது. பல நாடுகள் பரிதவிக்கிறார்கள். ஏன்பா நீ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சுக்குநூறாக மாத்திர அப்படின்னு சொல்லும்போது, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், ஆனால் அங்கெல்லாம் மிலிட்ரி இருக்காங்க. அந்த மிலிட்ரியினுடைய எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, அதற்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ரஷ்யா சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி ரஷ்யா சொன்ன எல்லாமே ஆமாம், அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, ஆனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானிய ஏற்றுமதிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொன்னாங்களே, உண்மையிலேயே அது தானிய ஏற்றுமதிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இல்லை இராணுவத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பல நாடுகள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இப்போது பயம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன நடக்கிறது? நம்முடைய நாட்டு மக்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி நம்ம பதில் சொல்கிறது? என்னங்க ராசா, இப்படி ஒரு டெலிகேட் பொசிஷனில் கொண்டு எங்களை நிப்பாட்டிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி பல தலைவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 49 ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள் இன்னைக்கு புட்டின் அவர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கும் போது வடகொரியாவில் 3 நாடுகள் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சீனா, அடுத்ததாக வடகொரியா. என்ன ஒரு காம்பினேஷன், செமையான காம்பினேஷனில் ஈரான் மட்டும் மிஸ்ஸிங், ஜஸ்ட் மிஸ் ஆன மாதிரி ஈரான் அங்கே இல்லை. ஈரான் மட்டும் அங்கே இருந்திருந்ததுன்னா இந்த 4 நபர்கள் சேர்ந்து 40 நாடுகளை, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ, நாட்டோ நாடுகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வகுத்திருப்பார்கள். பிரிகோசின் அவர்கள் காணவில்லை, அவர் பெலரஸில் இருக்காருப்பா, பெலரஸ் தனியாக அவருக்கு ஒரு கூடாரமே போட்டு கொடுத்துருக்குப்பா, பெரிய மாளிகையில் இருக்காருப்பா அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. அதே பெலரஸில் இருந்த பிரிகோசின் அவர்கள், வேக்னர் குரூப்பினுடைய சீஃப், இன்னைக்கு சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு வந்திருக்கிறார். அதாவது இந்த ஆப்பிரிக்க நாடுகள் கூட கூட்டமைப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் சும்மா டிஷர்ட்லாம் போட்டுட்டு அச்சா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுக்கு கை காண்பிச்சார்லாம் தெரியாது, ஆனால் ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. எஸ், பிரிகோசின்ஸ் இன் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்கிறது தான். பிரிகோசின் அப்படின்னு சொல்லும்போது வேக்னர் குரூப் கூட பெலரஸ், அவங்க 2 பேரும் மிகப்பெரிய அளவில் இராணுவ ரீதியாகவும் கடற்படை ரீதியாகவும் அவங்களுடைய ட்ரைனிங் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் சும்மா நொடிக்கு நொடி ஃபயராக வந்துட்டு இருக்கு. எங்ககிட்ட புதுசாக என்னெல்லாமோ சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த வேக்னர் படை. ஏன்னா அவங்களாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு, காசு வாங்கிட்டு வேலை செய்கிறவங்க இருந்தாலும் அப்படி வேலை செய்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் தான் ஹையர் பண்ணி வச்சுருந்தாங்க வேக்னர் குரூப்பில். அதனால தான் வேக்னர் குரூப் போகிற இடம் எல்லாமே ரஷ்யாவுக்கு வெற்றியாக அமைந்தது. அப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த ட்ரைனிங்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் ராணுவ வீரர்களுக்கு கொஞ்சம் திண்டாட்டமும் பெலரஸினுடைய ராணுவ வீரர்களுக்கு கொஞ்சம் கொண்டாட்டமும் இருக்கத்தான் செய்யும். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ், புட்டின் அவர்கள் ஒரு குற்றவாளி தான், அவருக்கு எதிரான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார்ல, அவரை வாண்டட் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க ரஷ்யா. மாப்பிள்ள, நீ எங்கேயாவது சிக்குன, உன்னை வாண்டட் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம்டா அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜுக்கு எதிராக ஒரு வாண்டட் லிஸ்ட்டை அறிவித்தது ரஷ்யா. அது இல்லாமல் அவங்களுடைய உளவாளிகள் இருக்காங்கல்ல, ரஷ்யாவினுடைய உளவாளிகள், அவங்கக்கிட்டையும் இந்த வாண்டட் லிஸ்ட்டு அது போயிருக்கான். ஸோ அந்த ஜட்ஜ் யார், அந்த ஜட்ஜினுடைய எல்லா விவரமும் ரஷ்யா சேகரிக்க போவதாகவும் அவருக்கு எதிராக பொருளாதார தடை எல்லாமே ரஷ்யா போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்ததாக நிப்ரோ அப்படிங்கிற இடத்துல, இந்த நிப்ரோ அப்படிங்கிற இடத்துல உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ இந்த வெற்றி காரணமாக அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை சந்திப்பதற்கு யார் போனாங்க? இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் போயிருக்கார். எல்லாரும் ஓகேயா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோலாம் கொடுத்து, இன்னும் போராடுங்கப்பா, இன்னும் நிறைய உதவிகள் நமக்கு வந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு $400 மில்லியன் அமெரிக்க டாலர் ஏதோ அமெரிக்கா புதுசாக உக்ரைனுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. ஒரு $224 மில்லியன் அமெரிக்க டாலர் உங்களுடைய நட்பு நாடுகள் கொடுக்க போவதாக ஒரு அறிவிப்பு வந்தது. ஸோ பணம் வந்துட்டு இருக்கு, ஆனால் வெப்பன்ஸ், அவங்களுக்கு தேவையான ஆயுத உதவிகள், அந்த ஆயுத உதவிகளுக்கான ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்கப்பட்டதா என்பது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்தது அமெரிக்கா. என்னப்பா ரஷ்யா வெளியேறினால் என்ன, நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் புதுசாக இந்த தானிய ஏற்றுமதி செய்வதற்கான ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த ஆல்டர்னேட்டிவ் ரூட் வழியாக உக்ரைனில் இருக்கக்கூடிய தானியத்தை நம்ம கொண்டு போகலாம். ஆனால் உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சென்ட்ரல் யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு 5 நாடுகள் எங்களுடைய தானியம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுங்கயா, அதை விட்டுட்டு ஏதோ ஆல்டர்னேட்டிவ் ரூட்டுங்கிறீங்க, பேசாமல் போலந்து ரொமானியா வழியாக எங்களுடைய தானியம் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருக்காங்க. ஆனால் போலந்துலாம் உங்கள் தானியம் எனக்கு வேணவே வேணாம், எங்கள் நாட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள். ஸோ ஓவராலாக ஆப்பிரிக்க நாடுகள் கூட ரஷ்யாவினுடைய அதிபர் இந்த சந்திப்பு, அந்த சந்திப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கும் எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பினுடைய அடுத்த கட்டம் 3 நாடுகளுடைய முக்கியமான கூட்டம், அது கூடவே ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட அறிவிப்பு எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது ஏதோ ஒன்று புதுசாக வரப்போகுது. செகண்ட் வேவ் அட்டாக், கவுண்டர் ஒஃபென்சிவ் வேறு உக்ரைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. ஸோ ஓவராலாக இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில் இணைந்திருங்கள்.
நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.